ஹாய்! இன்னைக்கு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். சண்டே அன்னைக்கு இந்த வாட்டி நான்வெஜ் எதுவும் செய்யல. என் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறதுக்காக வெளியே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் இன்னைக்கு சிம்பிளான லன்ச் செஞ்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு மஷ்ரூம் பிரியாணி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான்வெஜ் இல்லாதப்போ பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மஷ்ரூம் பிரியாணி தான் ரெடி பண்ணுவேன். ஸோ அது கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்றனால அவருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். யூஸ்வலாக நான்வெஜ் இல்லைன்னா சண்டே மாதிரி இருக்காது. எல்லாருக்குமே அப்படி தானா இல்லை எனக்கு மட்டும் தான் அப்படி ஃபீல் ஆகுதான்னு தெரியல. ஸோ யூஸ்வலாக வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்றவங்க எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருந்தது. அப்புறமா மாவு கிரைண்டரில் போட வேண்டிய வேலை அதெல்லாம் இருந்தது. ஸோ அதையும் சைட் பை சைடு முடிச்சுட்டு இருந்தேன். ஸோ வீக் பார்த்திங்கன்னா சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த ட்ரபிளும் இருக்காது. ஸ்மூத்தாக போகும் நம்மளுக்கு 1 வீக். மாவுலாம் அரைச்சி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு மோஸ்ட்லி சாட்டர்டேவே பிளான் பண்ணிவிடுவேன். அப்படி இல்லைன்னா சண்டே அன்னைக்கு கண்டிப்பாக மாவு அரைச்சிடுவேன். இந்த வாட்டி மஷ்ரூம் பிரியாணி கொஞ்சம் ஃப்ரைடு ஆனியன்ஸ் போட்டு செய்யலாம் அப்படின்னு தான் சைடில் ஃப்ரை பண்ணியிருந்தேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணியிருந்தேன். நல்லா தான் இருந்தது. டேஸ்ட் பண்ணும்போது சூப்பராக இருந்தது. இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஹெல்ப்க்கு நான் கூப்பிடலை. ஏன்னா அவர் ரொம்ப தீவிரமாக சிஸ்டம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அவரோட சிஸ்டம் ஒன்று இருக்குது, பழைய சிஸ்டம். ஸோ அதை எப்படியாவது ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ரூமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சிஸ்டமாக இருக்குது. அது நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். மஷ்ரூமில் பார்த்திங்கன்னா நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, அது லோ ஃபேட்டுன்றதுனால வெயிட் லூஸ் பண்ணுறோம் நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் விட்டமின் டி இருக்கிறதுனால யாரெல்லாம் விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கோ அவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெளியவே போகிறதில்ல, எல்லாருமே ஏசி ரூமில் இருக்கோம் அப்படின்றதுனால எக்ஸ்போஷர் இருக்காது நம்மளுக்கு சன். அதனால் இப்போது நிறைய டாக்டர்ஸ் டேப்லெட்ஸாக சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இன்ஸ்பெக்ட் டேப்லெட்ஸ் நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஃபுட்டில் சேர்த்துக்கிட்டோன்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். ஃப்ரைடாக இதை எடுத்துக்காதாமல் நம்ம நார்மலாக இந்த மாதிரி பாயில் பண்ணியோ இல்லைனா ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி சாப்பிட்டா இன்னும் பெட்டராக இருக்கும். அதோட நியூட்ரியன்ஸ் நம்மளுக்கு ப்ராப்பராக ரீச் ஆகும். போன் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மஷ்ரூம் நம்ம வீக்லி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நான் அப்படி தான் சேர்த்துப்பேன். ஸோ எல்லாமே எப்போவுமே ஏதாவது ஒரு 2, 3 வெஜிடபிள்ஸ் விட்டுருவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கடைக்கு போகும்போது எப்போவுமே யூஸ்வலாக கேரட், பீன்ஸு, பொட்டேட்டோ இந்த மாதிரி யூஸ்வலான ட்ரம் ஸ்டிக் இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் தான் நிறைய சாப்பிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோக்கோலிலாம் மார்க்கெட்டில் எல்லாருக்குமே கிடைக்குது. ஸோ நம்ம எல்லா வெஜிடபிள்ஸுமே எல்லா கலர்ஸ் வெஜிடபிள்ஸும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வீக்லி மீல் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ தட் நம்ம எந்த வெஜிடபிள்ஸையும் விட மாட்டோம். எல்லாமே சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இப்போ நான்வெஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்கும். ஃபிஷ்ஷு, மட்டன் அந்த மாதிரி ஏதாவது கரெக்டாக மாற்றி மாற்றி செய்வோம். இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஏதாவது 1, 2 மிஸ் பண்ணுவேன். நானே பார்த்திங்கன்னா இந்த வாழைத்தண்டு, கொத்தவரங்காய் இதெல்லாம் எனக்கு மைண்ட்லேயே இருக்காது. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போது மட்டும்தான் நான் அதெல்லாம் சாப்பிடுவேன். ஸோ அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு திருப்பி நான் அதை மீல் பிளானில் ஆட் பண்ணி அந்த மாதிரி தான் டயட்டில் சேர்த்துப்பேன் நான். இது எல்லாருக்குமே இந்த இஷ்யூ இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய வேலை செய்கிறோம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுனால நிறைய வேலை இருக்கனால வீட்டில் மீல் பிளான் பண்ணுறது அப்படின்றது ஏதோ பெரிய டாஸ்க் மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா செட் ஆகிடும். உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அன்றைக்கி காலையில் என்ன சமைக்கணும் அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டாம். நானுமே ஃபஸ்ட்டு அப்படி தான் காலையில் ஏஞ்சி என்ன சமைக்கலாம்னு யோசிக்கிறதுக்கே டைம் நிறைய போயிடும். ஆனால் அதுக்கப்புறம் சரி ஓகே நம்மளும் மீல் பிளான் ட்ரை பண்ணி பார்க்கலாம், எப்படி தான் இருக்குது, ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணேன். நல்லா தான் இருக்குது ஆக்சுவலி. மீல் பிளான் நான் பண்ணுவேன். பட் மீல் ப்ரிப்ரேஷன் பண்ணுவேன்னா முன்னாடியே அப்படின்னா கிடையாது. நான் எப்போது சமைக்கிறேனோ அப்போ தான் நான் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி நான் பண்ணுவேன். யூஸ்வலாக நம்ம அப்படி தான் நம்ம பார்த்து நம்ம அம்மாலாம் அப்படி தான் செய்வாங்க. ஸோ நானுமே அப்படி தான் பார்த்து வளர்ந்தனால எனக்கு முன்னாடி நாளே கட் பண்ணி வைக்கிறதுன்றது எனக்கு அந்த அளவுக்கு அதில் விருப்பம் இல்லை. அதனால் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை. பட் பண்ணலான்னு தான் சொல்கிறாங்க. அதில் பெருசாக ஒன்றும் நியூட்ரியன்ட்டு போயிடாது. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால நான் அதை இப்போதைக்கு நான் பண்ணலை. நைட் டின்னருக்கு மஷ்ரூம் தோசை தான் செஞ்சுருந்தேன். ஸோ மஷ்ரூம் தோசையும் மத்தியானம் இருந்த கொஞ்சம் மஷ்ரூம் பிரியாணி இருந்தது. அதையுமே வச்சு நான் ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய vlogs பார்ப்போம் இன் ஃப்யூச்சர். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.